ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் கர்டன் ரைசர். 10 அணிகள், ஒரு கோப்பை, ஒரே ஒரு கொண்டாட்டம். இந்தியன் அதாவது என்ன சொல்லுவாங்க, தீபாவளி, பொங்கல், நியூ இயருக்கு அப்புறம் இந்தியால வருஷா வருஷம் வர்ற தீபாவளி திருவிழா, பொங்கல் என்ன வேணா சொல்லலாம். இந்த ஒரு 45 நாள் எங்க யாரையுமே கையில பிடிக்க முடியாது. நாங்க எல்லாருமே டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டா 6:30 மணிக்கு உட்காந்துருவோம், 7 மணிக்கு வந்துருவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பீடாக். நான் என்ன பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடுத்த 15 நாள்ல 10 டீமை அலசி ஆராய போறோம். பிஃபோர் த பிக் 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 ஐபிஎல் சீசன் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 அணிகள், ஒரே கோப்பை, ஒரே ஒரு கொண்டாட்டம். வெல்கம் டு த ஷோ. அப்படியே ஓப்பனிங் தாட்ஸ் கொடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த டீம் நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்க தானே ஆங்கர், நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் மும்பை இந்தியன்ஸ், 5 டைம் சாம்பியன்ஸ். 6th போறாங்களா இல்லையா அலசி ஆராயறதுக்கு பீடாக் இருக்காரு. கூட நீங்களும் வந்துட்டீங்க, நான் வந்துட்டேன் கரெக்ட் டைமுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம் பீடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. அடுத்த 10 நாளைக்கு சும்மா 10 டீமை பிரிச்சு மேய போறோம். ஸ்டார்டிங் வித் எம்ஐ. ப்ளீஸ் ஓப்பனிங் தாட்ஸ். இவங்க டீமை பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்க பாடுறாங்க, ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இவங்க ஆக்ஷன்ல எடுத்த எல்லா பிளேயர்ஸும், ட்ரேட்ல வாங்கின பிளேயர்ஸ் எல்லாருமே கடோத் கஜன் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப நான் வந்து ஒரு பிளேயிங் லெவனை சொல்றேன், அந்த ஃப்ளோல போலாம். ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கா, வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கா, இவங்க எவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆவாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சே சொல்லலாம். நான் என்னோட தாட்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். யூ வில் ஆல்சோ ப்ளீஸ் ஆட் ஆன். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ப்ளீஸ் அப்சர்வ் கேர்ஃபுல்லி. யூ ஹாவ் டு கிவ் யுவர் தாட்ஸ். ரோஹித் சர்மா பெரியப்பா இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் குவிண்டன் டிகாக். Number 3 is going to be Tilak Verma. Number 4, Surya Kumar Yadav. Number 5, Kumpu Pandya. Number 6, Sharfane Rutherford. Number 7, Will Jacks. Number 8, Deepak Chahar. Number 9, Mayank Markande. Number 10, Trent Bolt. Number 11, Jasprit Singh Bumrah. ஸோ இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இம்பாக்ட் சப்பில் நமன்தீரை வச்சிருப்பாங்க, ஷார்துல் தாக்கூரை வச்சிருப்பாங்க, அஸ்வினி குமாரை வச்சிருப்பாங்க. ஸோ பேட்டிங் தேவைப்பட்டா நமன்தீரை யூஸ் பண்ணுவாங்க, போலிங் தேவைப்பட்டா உங்களுக்கு அஸ்வினி குமார் ஆர் ஷார்துல் தாக்கூரை யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பாருங்க, குவிண்டன் டிகாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வெளியே ரயன் ரிக்கில்டன். ட்ரெண்ட் போல்ட் வந்து ஆஃப் லேட் அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல இல்லை, பட் இஸ் அன் அப்சல்யூட் லெஜெண்ட். He has just picked up wickets left, right and center in power play in IPL. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு பேக்கப், ஏபிள் பேக்கப், who did very well in the World Cup, காபின் போஷ். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மயாங்க் மார்க்கண்டேக்கு பேக்கப் ரகு சர்மான்னு ஒரு 32-year-old ஸ்பின்னர் இருக்காரு. ரொட்டு திரும்பும். அதுக்கு ஒரு பேக்கப் அதர்வா அங்கோலேக்கர் அப்படின்னு ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சுருன்னு காலை பிடிச்சு போடுவாரு. he can also bat. அதுக்கப்புறம் வெளியில யார் இருக்காங்க கேட்டா, பையன் சார் இந்த காளி அப்படின்ற மிச்சேல் சாண்ட்னர். அவரை வந்துட்டு இந்த ஸ்லோ பிச்சஸ்ல எப்படி யோசிப்பாங்க, உள்ள எடுத்துட்டு வர முடியுமா, அந்த ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக உள்ள எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த காம்பினேஷனும் சார்ட்டட் அவுட். தனிஷ் மலேவார் அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டட் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், பியூட்டிஃபுல் பேட்ஸ்மேன், உள்ள வர முடியாது. ராஜ் பாவா ஒரு ஆல்ரவுண்டர், போலிங் ஆல்ரவுண்டரு, உள்ள வர முடியாது. மயங்க் ரவாத் ஒரு ஏபிள் ஆஃப் ஸ்பின்னரு, கேன் ஆல்சோ பேட், உள்ள வர முடியாது. ராபின் மின்ஸ் ஒரு ஸ்பேர் இந்தியன் விக்கெட் கீப்பர், உள்ள வர முடியாது. அல்லாஹ் கசன்ஃபார் உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் முகமது இஷார் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் போலர், சுருன்னு ஸ்விங் ஆகும், அவரும் உள்ள வர முடியாது. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ விக்கெட்ஸுக்கு போனால் தேர் டெஃபினெட்லி ட்ரைங் டு பிளான் அண்ட் கெட் மிச்சேல் சாண்ட்னர். பட் when they're going to play at home, I think this will be the combination. இந்த பேட்டிங் லைனப்பை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. சரி, பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் நான் சொன்னதுல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல யூ அக்செப்ட் த பிளேயிங் லெவன் வாட் ஐம் சேயிங் லுக்ஸ் கமாண்டபிள், லுக்ஸ் ஸ்கேரி அண்ட் they will go with this? Please give me your thoughts. பீடாக், எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன் வந்து ஸ்கேரி இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு 2 11 போடலாம், தாராளமா 2 11 போடலாம். அண்ட் யார ஆடினாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளேஸுக்கு 2 பேக்கப் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு காம்பினேஷன் இல்லாம 5-6 காம்பினேஷன் ஆடலாம். இது வந்து மேக்ஸ் மாதிரி, மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களோட பிளேயிங் லெவனை விட எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்ரோச் என்ன மாதிரி இருக்க போகுது. ஆர் தே கோயிங் டு ஜஸ்ட்
அந்த 5 டைட்டில்ஸ் வின் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து 2020க்கு அப்புறம் இவங்க ஜெயிக்கவே இல்லை. ஸோ ஒரு 5 வருஷம் டிராட்லேருந்து வராங்க. ஸோ டெஃபினட்டா தேர் கோயிங் ஆல் கன்ஸ் பிளேசிங். ஏன்னா ரோஹித் சர்மா ப்ராபப்ளி இன்னொரு 1 or 2 ஐபிஎல்ஸ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன், ஆர் மேபி 1 or 3 கூட ஆடலாம். பட் ஆனா ஹி இஸ் கோயிங் டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். அண்ட் இந்த இந்த ஐபிஎல்க்கு முன்னாடி வேர்ல்ட் கப் நடந்தது. வேர்ல்ட் கப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் மும்பைல நடந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க. மும்பைல வந்து அவங்க எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே கரண்ட் ஹாட் ஃபார்ம்ல வராங்க. இந்தியன் டீம்ல தூண் மாதிரி இருக்கிற 3-4 பேர் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இருக்காங்க. ஸோ அதனால இந்த பிளேயிங் லெவனை போடுறது நம்மளுக்குன்னு இல்லை, உங்களுக்குன்னு இல்லை. உங்களுக்கு மேபி ஈஸியா இருக்கலாம். எனக்கு இந்த பிளேயிங் லெவனை ஒத்துக்கிறதோ இல்லை, ஆமா அப்படி இதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நம்ம கரெக்டா தான் சொல்றோமா, இல்ல இதுல சேஞ்சஸ் சொல்ற அளவுக்கு நமக்கு யோசிக்க தெரியுமா? ஸோ இதெல்லாம் பத்தி நான் யோசிக்க கூட இல்லை. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமே சொல்றேன், அவங்களோட திங்க் டேங்கே வந்து டெஃபினட்டா தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ லாட் ஆஃப் ஹெட் ஏக்ஸ். பிகாஸ் ஸ்பாயில்ட் வித் ஆப்ஷன் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து ரொம்ப சூஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கும் போது அவங்க நிறைய இடத்துல வந்து அந்த சேஞ்சஸ் நிறைய பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவர் ஆடலாமா அவர் ஆடலாமான்னு ரொம்ப ஐ கேச்சிங்கா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் யார விளையாடினாலும் ஆன் எப்படி சொல்றது, ஆன் பேப்பர், ஆன் மேன் டு மேன் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் 1 step ahead ஆஃப் ஆல் த டீம்ஸ். அது நம்மளுக்கு வந்து அவங்க ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆக்ஷனை முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அது எப்படிதான் அந்த 3 ட்ரேட்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட்லாம் ட்ரேட்லாம் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி பண்ணாங்க என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல. ஆனா அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக 1 கோடி ரூபாய்க்கு தட்டின்னு போனாங்க 2.5 வச்சுக்கின்னு. என்ன பீடாகுது, எப்படி அப்படி நடக்கும்? நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க ஆப்ஷன்ஸ்ல, எப்படி இதெல்லாம் நடக்கும்? 2.5 தான் வச்சிருக்காங்க. சும்மா 2 பிட்டு போடலாம். யாராவது சும்மா 2 பிட்டு போட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்க அவங்க, ஐயோ 2.5 கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி. எப்படின்னு நினைக்கிறீங்க பீடாகுது? நீங்க உட்காந்துருக்கீங்க நிறைய. நான் முதல்ல என்ன பண்ணுவேன், முதல்ல ஒன்றை உடைக்கணும்னு பார்ப்பேன் நான். அவன் 2.5 crores வரான்னா அவனோட பிக்கு ஒன்று தான். ரேண்ட் ரிக்கிள்டன் இஸ் வெரி குட். பட் லாஸ்ட் ஐபிஎல்ல இந்த 30 அடிச்சாரு, வரைய மேட்சஸ் பெருசா ஜெயிச்சு கொடுக்கல. அவன் குவிண்டன் டிகாக்கு கண்டிப்பா போறான் எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது அந்த டைம்ல வந்து குவிண்டன் டிகாக் வாஸ் நாட் இன் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபார்ம். ரீகெயின்ட் ஹிஸ் ஃபார்ம் ஆக்சுவலி இந்த SA20. தென் த ரன் ஸ்டார்டட் ஃப்ளோயிங். பட் அவன் ஒருத்தனுக்கு தான் போவான். அந்த ஒரே ஒரு கேப்பை தான் ஃபில்அப் பண்ணுங்கும் போது நான் கண்டிப்பாக ஏற்றி விட்டுருப்பேன். ட்ரேட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஷார்துல் டாக்கூரை ட்ரேட்ல எடுத்துட்டான், ரதர்ஃபோர்டை வந்து ட்ரேட்ல எடுத்துட்டாங்க போது பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் டு பி தர் டார்கெட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மಯಾಂக் ரவாத், தனிஷ் மலிவார், அந்த முகமது இஷாரு, இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அவங்களுக்கு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற பிளேயிங் லெவன்ல இந்த பேட்டிங்ல எனக்கு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், வில் ஜாக்சன், தேவைப்பட்டா நமந்தீர். ஸோ யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஸ்கேரி இது. அவன் அடுத்தது என்ன பண்ணுவான்? தீபக் சஹர் இஸ் ஜெனுவன் பவர் பிளே பவுலர். தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் இஸ் ஜெனுவன் பவர் பிளே பவுலர். ஹர்திக் பாண்டியா பவுல்ஸ் இன் பவர் பிளே. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, பும்ராவை பதுக்கிட்டு. ஏன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட், நான் இந்த மாதிரி சாண்டனரை வெளில உட்காந்து வைக்கிறதுனால ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஸோ அதை எப்படி அவன் கவர் பண்ணுவான்னா, பும்ராவை உங்களுக்கு வந்துட்டு பவர் பிளேல எக்ஸ்போசே பண்ணாமல் தீபக் சஹருக்கு 2 ஓவரு, இல்லை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 2, ஒருத்தருக்கு 3 ஓவர் கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா இன்னொரு ஓவர் போட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்பின்னர்ஸை நீங்க எடுத்துட்டு வரும்போது மயங்க் மார்க்கண்டே இஸ் போலிங், அந்த டெம்போவை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு பக்கம் மிடில் ஓவர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா கொண்டு வந்துருவான், அங்கேயே வச்சு இறுக்கி போட்டுருவான் உங்களுக்கு. அப்படிங்கும் போது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்ஸ், ஆப்வியஸ்லி தேர் ஸ்ட்ரென்த்ஸ் இஸ் டெஃபினெட்லி தேர் பேட்டிங், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வித் 7 வாட் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம்ல இருக்காங்க. ஜாக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம்ல இருக்காரு, ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம்ல இருக்காரு, டிகாக் ஃபார்ம்ல இருக்காரு, ரோஹித் சர்மா எப்படி ஒரு 400 ரன் அடிச்சிருவாரு, திலக் வர்மா பத்தி சொல்லணும், ஸ்கை, ஹர்திக் பாண்டியா தேவைப்பட்டா நமந்திடுற. ஸோ இந்த போலிங்கே நான் சொல்றேன் பாருங்க, ட்ரெண்ட் போல்ட் இஸ் அ சர்டிஃபைட் லெஜெண்ட். ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நான் பேஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. தீபக் சஹரால போட முடியும், பவர் பிளேல எப்படி போட முடியும்னு அவருக்கு தெரியும். ஹர்திக் பாண்டியா இருக்காரு, மಯಾಂக் மார்க்கண்டே இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு. ஸோ தேவைப்பட்டா they can add another bowler also based on how the situation going. ஸோ இம்பாக்ட் சப்ட் கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ டீம்ஸ் இவங்களோட என்ன பண்ணணும்னா, பும்ராவை ஃபோர்ஸ் பண்ணும் பவர் பிளேல போடுறதுக்கு, அடி நொறுக்கணும் பவர் பிளேல. நொறுக்கி unless otherwise you are going to get 2 overs of பும்ரா in power play, செதச்சிருவாங்க வச்சுவங்கள. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே விதத்தில் இவங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் இன் பவர் பிளே, கெட் பும்ரா இன்,
and then try and attack Mayank Markande in the middle overs where they don't have much of power in the middle overs. அதை பண்ணீங்கன்னா தான் இவங்களை இது பண்ண முடியும். ஈவன் தட் இஸ் நாட் எ ஈஸி திங். போல்ட் எல்லாம் அட்டாக் பண்றது இஃப் இஸ் ஆன் சாங் நாட் ஈஸி. தீபக் சார் ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸை விட ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட வீக்னஸ் டீம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா இப்படி தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். தே ஆர் கோயிங் டு கம் ஆல் கன்ஸ் அப்சல்யூட்லி பிளேசிங் ரைட் ஃப்ரம் பால் 1. இவங்க வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி இருக்கு. இவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க, ஒருத்தர் கூட ஆங்கர் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே அடிப்பாங்க. அப்படி விழுந்தா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் நமந்தீரை எடுத்துட்டு வரேன், எனக்கு ஒன்றும் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் இல்லை. ஷார்தூலும் பேட்டிங் ஆடுவாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஷார்தூல கூட கொண்டு வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலரும் கிடைக்கும்ன்றதுனால இவங்களை வந்து பேட்டிங்ல நீங்க நிறுத்தவே முடியாது. The only way where they can challenge is the strategy has to attack them in power play, expose 2 overs of Bumrah in power play and attack them from 7 to 14. 15 அட்டாக் பண்ணிட்டு அதில் 60 to 20 பும்ரா 2 ஓவர் போடும்போது அந்த 2 ஓவரும் ஒரு 9-8 ரன் காட்டி மீதி 3 ஓவர் அடிக்கணும். ஏன்னா தீபக் சஹர் இஸ் நாட் எ கிரேட் டெத் பவுலரு. ட்ரெண்ட் போல்ட் இஸ் ஆல்சோ நாட் எ கிரேட் டெத் பவுலரு. ஜாக்ஸ் cannot bowl in death overs. மார்க்கண்டே cannot bowl in death overs. then ஹர்திக் has to bowl. ஹர்திக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா போடுற மாதிரி இருக்கும், ஒரு 14 ரன் வந்துடும் unless otherwise bowls எக்ஸெப்ஷனல் ஓவர். ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னோட அனாலிசிஸ் படி in larger proportions very high when it comes to weakness. Their weakness look very negligible in my point of view. It is a well oiled team. என்ன பொறுத்த வரைக்கும் they will ease into playoffs என்றது என்னோட கருத்து. விக்கி, please add on your thoughts. After you add on your thoughts you can try and stump me. இல்ல, இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து நான் கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? வேற இந்த டீமை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுதான் பிடாக், 8 ஃபாரினர் இருக்காங்க. எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் 4 ஃபர்ஸ்ட் 4-5 கேம் இவங்கள தான்ப்பா பேக் பண்ணுவாங்க, இப்படிதான் போவாங்க. ஒன்னு பேட்டிங் ஹெவியா போவாங்க, இல்லைன்னா போலிங் ஹெவியா போவாங்க, இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி பாரு 2 பேட்ஸ்மேனு 2 bowler இப்படி போவாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 4 பேர் ஸ்டார்டிங் லெவன்ல யார் இந்த 8 ஸ்டார்டிங் லெவன்லன்ற பாருங்க, ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அட்லீஸ்ட் 3-4 கேம்ஸுக்கு அந்த 8 பேர்ல 4 பேர் யார் ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒன்னு. ஓகே, ஷெட்வைன் ரதர்ஃபர்ட் அவங்களுக்கு வந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் கீழே ஃபினிஷருக்கு வேணும். ஓகே, மேல உங்களுக்கு வந்துட்டு திலக் வர்மா இருக்காரு, தென் சாண்ட்விச் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ்ன்றதுனால தே வில் ஹேவ் ஷெட்வைன் ரதர்ஃபர்ட். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா என்னோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, I will bulldoze the opposition by strengthening my batting further. இப்போ நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, ஷெட்வைன்றத ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு போலர் எடுத்துட்டு வரலாம், ஓகே அப்படின்னு கார்வின் போஷ் எடுத்துட்டு வரலாம், எனக்கு தீபக் சஹர் இருக்காரு பவர் பிளேல போட்டுருவாரு, ஓகே ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல போட்டுருவாரு, எனக்கு ஜஸ்பிரீத் பூம்ரா இருக்காரு. அதான் இப்போ நீங்க சாண்ட்னரை கொண்டு வரணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியரா வான்கடையில் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பின்னர்ஸ் வில் நாட் பிக் அப் விக்கெட்ஸ் இன் வான்கடே. ஓகே, they will not pick up wickets in Wankhede. Okay, they will be economical. Spinners அகமதாபாத்லையும் சரி வான்கடேலையும் சரி ஸ்பின்னர்ஸ் எக்கானமி நான் சொன்னதே கிடையாது. வான்கடேல உங்களுக்கு வின் ஃபேக்டர் என்னன்னு சொன்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 overs of batting, that is going to be the main factor for them. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனை எடுத்தா அவசரப்படாத அடிக்காதன்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு பேட்டிங் 7ல ஜாக்ஸ் வராரு, தேவைப்பட்டா நமந்தீரை நான் எடுத்துட்டு வருவேன் அப்படிங்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, மார்க்கண்டே ஒரு பக்கம் போடுவாரு, மார்க்கண்டே நல்ல பவுலர், எஸ் பிளேட் ஃபார் இந்தியா, ஜாக்ஸ் கேன் ஆல்சோ கிவ் மீ அன் ஓவர் ஆர் 2ங்கும் போது இதை வச்சு அவங்க வான்கடை இந்த ரெட் சாயில் பிச்சில் ஹார்டு பிச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. வெளியில போனாங்கன்னா then probably they might think resting Sherpain Rutherford, getting Mitchell Santner in and getting Namandir in அப்படி யோசிப்பாங்களே ஒழிய என்ன பொறுத்த வரைக்கும் this is going to be the top 4 start for them. இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா என்னோட bowling நான் strengthen பண்ணேன்னா can it become a bowling unit which can stifle the opposition out தெரியாது. ஆனா இந்த பேட்டிங் நம்பர் 7 வில் ஜாக்ஸ் வராருங்கும் போது am I good enough to chase 200 and 210 on a consistent basis? Yes, with நமந்தீர் coming in போது நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு கடோத்கஜன் பேட்டிங் லைன் அப்போ வச்சுன்னு I want to get a support from my bowling unit having 60-40 ratio. That is 60% of support I'm getting from the batting unit,
40 ஃப்ரம் த bowling யூனிட். இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். நான் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா there is a good chance that I might not cross the wall with either batting or bowling. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு பேட்டிங், எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க. லெட் மீ ஸ்ட்ரென்தன் த பேட்டிங் ஃபர்தர். ஏன்னா பும்ரா இஸ் ஆல்ரெடி குவாலிட்டி, போல்ட் இஸ் குவாலிட்டி, பட் ஹஸ் டு பிக் அப் ஃபார்ம். ஓகே, சஹர் வந்து பவர் பிளேல நல்லா போட்டுருவாரு. அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஐ வுட் ட்ரை அண்ட் மேனேஜ் திஸ் வித் வாட் ஐ ஹேவ்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. யூ ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் யூ கேன் ட்ரை அண்ட் ஸ்டம்ப் மீ. பிடா கரெக்டா சொன்னீங்க. பட் ஆனா எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து அதுல இருக்கு. நான் நினைக்கிறேன் என்னன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், இப்ப நமந்தீரை நான் வந்து பிளேயிங் லெவன்லயே ஆடுறேன்னு வச்சுப்போமே, வில் ஜாக்ஸ் ஆடாம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட 4 என்ன சொன்னீங்க, குவிண்டன் டிகாக், வில் ஜாக்ஸ், ரதர்ஃபோர்டு, ட்ரெண்ட் போல்ட், 4 பேர் கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன், குவிண்டன் டிகாக், ரதர்ஃபோர்டு அண்ட் போல்ட் 3 பேரை ஆடிடுவேன். ஸோ நான் இம்பாக்ட் சப்பா வேணும்னா நான் வந்து வில் ஜாக்ஸ் ஆடுவேன். என் பேட்டிங் ஆல்ரெடி என்னோட இந்தியன் பிளேயர் பேட்டிங்கே வந்து எல்லாம் இன்டர்நேஷனல் குவாலிட்டி, எல்லாம் போனஃபைட் லெஜெண்ட்ஸ். இப்போ சுட சுட வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்ததுல 3 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. கரெக்ட், 3 பேர் பேட்டிங் ஆடுவாங்க. அதை தவிர எனக்கு குவிண்டன் டிகாக் இருக்காரு, அதுக்கப்புறம் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இருக்காரு நம்பர் 5 நம்பர் 6ல. இதுக்கப்புறமும் வில் ஜாக்ஸ் எனக்கு வேணுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதை வந்து வச்சுட்டு ஒருவேளை எனக்கு பேட்டிங் தேவைன்னா வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா சாண்ட்னரே ஆடலாமே, இது ஒரு ஆப்ஷனா கிரியேட் பண்ணலாம்ல. ஜென்ரலா கேட்கறேன். ஏன்னா நீங்க வந்து வாங்கெடையில ஃபிங்கர் ஸ்பின் டெஃபினட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் வாங்கெடையில எனக்கு தெரிஞ்சு ரெட் சாயில்ல எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னர் மாதிரி ஒரு குவாலிட்டி டெஃபினட்டா ஒரு பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கூட அவங்க எடுக்கலாமே இவங்க. ஏன்னா ஆக்சுவலா இவங்க வந்து ஃபாரினர்ஸ் வச்சு தான் இவங்க கேமே ஆட போறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்தியன் டேலண்ட் இஸ் சார்ட்டட், இந்தியன் கோர் இஸ் சார்ட்டட். போலிங்ல இருக்கட்டும் பேட்டிங்ல இருக்கட்டும். போலிங்ல தான் கொஞ்சம் வீக்கா தெரியுது இந்தியன் டேலண்ட், எஸ்பெஷலி பும்ராவை தவிர, ஹர்திக் பாண்டியன் பும்ராவை தவிர அவங்களுக்கு டெஃபினட்டா அந்த ஸ்பின் ஆப்ஷன்ல மார்க்கண்டே எப்படி போடுவாருன்னு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஆட போறாரு, ரெகுலரா ஆடல. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஆட போறாரு. மும்பைல நல்லா போட்டிருக்காரு ரெட் சாயில்ல. பட் ஸ்டில் இது ஒரு ஆப்ஷனா அவங்க கிரியேட் பண்றதுக்கு நினைப்பாங்களா மாட்டாங்களா பிடா? அப்ப நான் என்ன யோசிப்பேன், இப்ப நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சாருன்னா எனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டை வந்துட்டு இம்பாக்ட் வச்சுட்டு வில் ஜாக்ஸை உள்ள வச்சுப்பேன். பிகாஸ் வில் ஜாக்ஸ் நீங்க ஸ்பின் வீக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்படி சொல்றீங்க. ஸோ நான் அப்படி எப்படி யோசிப்பேன், பேட்டிங் எனக்கு ஒரு கடுபட ஆடுற மாதிரி இருந்ததுன்னா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டை யூஸ் பண்ணுவேன். கடுபட ஆகல, ஒரு 18 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா சாட்னரே போய் அடிச்சிருவாரு 6-4. ஸோ தென் சாட்னர் இஸ் கோயிங் டு கிவ் யூ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஆஃப் த பாலுங்கும் போது, இஃப் ஐ டேக் யுவர் ஐடியா, ஐ வுட் ராதர் கீப் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் as a one-dimensional player in impact sub and keep Will Jackson. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டை ஏன் நான் உள்ளே இருக்கிறேன்னா, அவங்களுக்கு கடைசியில ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மும்பைல படும் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் எந்த சந்தேகமும் கிடையாது, பீக் ஃபார்ம்ல இருக்காருன்றதுனால நான் சொல்றேன் ஒழிய. பட் உங்க ஐடியா ஆக்சுவலி ப்ராபப்ளி லுக்ஸ் பெட்டர் தேன் மீ. ஸோ அவங்க நோ மேட்டர் வாட், இன்னும் நமந்தீரும் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. நான் எப்படி யோசிப்பேன்னா, நமந்தீரோட ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 3 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்காரு. அப்படிங்கும் போது பேட்டிங்கை ஃபுல்லா நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் வித் மயா மார்க்கண்டே அண்ட் சி வாட் ஹி டஸ் rather than not taking this approach ன்னு யோசிப்பேன். பட் நீங்க கொடுத்த ஐடியா பெட்டர். உங்க ஐடியாவை நான் எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவேன், மை இம்பாக்ட் would rather be ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் than ஜாக்ஸ். அதே மாதிரி அவங்க எல்லோ சாயில அகமதாபாத் அந்த பக்கம்லாம் போறாங்க, அகமதாபாத் அதுக்கப்புறம் எங்க முலான்பூர்லாம் போறாங்கன்னா கார்பின் போஷா கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 முலான்பூர்லாம் 100% 200 அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க பேட்டிங்க்கு 200 210 அடிச்சிட்டாங்கன்னா போட்டு ஒரு சுருக்குனா 145ல சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்குமே தோணுது பிடா, இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு குறைஞ்சு நியாயப்படி தர்மப்படி குறைஞ்சு எதுவுமே பண்ணக்கூடாது. நியாயப்படி முதல் டீமா போய் குவாலிஃபை உட்காரணும். பட் இதே மாதிரி ஒரு கடப்பார சைடு வந்துச்சு 2021 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். 2021 22 நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் ஆனா இதே மாதிரி கடப்பார சைடு வழின்னு வழிஞ்சாங்க. ஒன்லி திங் தட் கேன் சேவ் தெம் இஸ் சம் குட் குவாலிட்டி கிரிக்கெட் இன் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி, சாரி ஐபிஎலுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. எல்லாருமே நல்ல குவாலிட்டி கிரிக்கெட் ஆட்டு வராங்க. எல்லாருமே அந்த ஒரு ஹாட் ஃபார்மை கேரி பண்ணிட்டு வராங்க. ஸோ ஐ திங்க் இந்தியாவில தான் ஆடி இருக்காங்க. ஸோ திஸ் ஐபிஎல் ஷுட் டெஃபினெட்லி லுக் ஃபயரி தேன் வாட் இட் யூஸ் டு பி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நான் இருக்கேன். ஸோ இது ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் தான் இருந்திருக்கு. போலர்ஸ் ஆர் கெட்டிங் டாங்ட் எவ்ரிவேர். பட் எனக்கு என்னன்னா பிடா, இப்போ ஒரு 5 இயர்ஸ் வந்து ஜெயிக்காம ஒரு சாம்பியன்ஷிப் டீம் அவங்க எப்படி டீம் அசம்பிள் பண்றாங்கன்றத பார்த்தே நிறைய பேர் பயப்படுறாங்க.
என்ன அது இந்த மாதிரி பீரங்கி மாதிரி ஒரு டீம் எடுத்துன்னு வராங்க, எங்க போனாலும் அடிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது, நீங்க அந்த டக் அவுட்ல இருக்கும்போது பயங்கரமான டீம் ஆன் பேப்பர், எல்லாமே பயங்கரமா இருக்கு. பட் இட் ஆட்ஸ் ஸ்லைட்லி ப்ரெஷர்ல, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் கொஞ்சம் ப்ரெஷரை ஆட் பண்ணும்ல ஜென்ரலாவே. ஒரு ஒரு மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு பிளேயிங் லெவனா இருக்கட்டும், அண்ட் டு பிளேயர்ஸ் டஸ் இட் டெஃபினெட்லி ஆட் அ ப்ரெஷர் சின்ஸ் இட்ஸ் நாட் பீன் 5 years ஆச்சு நம்ம நம்ம போய். அண்ட் ஐ டோன்ட் திங்க் 2 வருஷம் குவாலிஃபை ஆகலையா பிடா, இஃப் ஐ எம் நாட் ராங். 2 years குவாலிஃபை வேற ஆகல. ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் ப்ரெஷரா கிரியேட் ஆகுமா? நான் வந்து சும்மா ஹைப்போதெட்டிக்கலா கேட்கறேன், இதெல்லாம் எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யோசிச்சு போன தடவை அவன் பிரச்சனை அப்ப பண்ணதுக்கு காரணமே சரியான பேட்டிங் ஆர்டர் ஆடாம திலக்கர்மாவெல்லாம் பின்னாடி இறக்கி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுனால தான் ஆச்சு. அப்படியே when you got a combination like this, நான் ஒரு காம்பினேஷன் கொடுத்தேன், you gave a better option than that. அதை விட்டுட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் பண்ணி அவன் நியூசிலாந்து மாதிரி மெக்காங்கீலாம் டிராப் பண்ணாங்கன்னா then it is going to happen. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு நான் வந்து எனக்கு ஐயோ நான் ஜெயிப்பேனா நான் யோசிச்சேன்னா அது இதுவே கிடையாது. அவங்க in my opinion they are one of the most shrewdest coaching staff. They will definitely get to playoffs. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. விக்கி ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஸ்டம்ப் மீ நவ். ஆமா, அதான் இதுக்கப்புறம் ஏதோ உங்களுக்கு ஆட் பண்ணலன்னா நான் ஸ்டம்பி டாக்ல வந்து டைரக்டா இறங்கிடலாம் அந்த செக்மெண்ட்டுக்குள்ள நினைச்சேன். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு டைரக்டா போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாந்தோ ராஜா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹியூஜ் ஃபேன் ஃப்ரம் ஹியர், மெல்பர்ன்ல இருந்து கேக்குறாரு. ஐ ஹாவ் massive respect for your work. Your analysis is consistently spot on and I am always impressed by the accuracy of your prediction. Question, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டு. இப்போ வந்து கொஸ்டின் வந்து, suppose you are the lead analyst and the team executes your suggestions perfectly, yet they still end up losing. Yet they still end up on the losing side. In a scenario where the blueprint was followed but the result didn't follow, how do you approach the post-match retrospection? Have you personally encountered a situation where the data was right but the outcome was wrong? I would love to hear your insights on how you process those moments. Major love and respect from Melbourne. ஸோ சரியா கேட்டிருக்காரு சாந்தோ ராஜா. தேங்க்யூ ஃபார் மெல்பர்ன்ல இருந்து ரீச் அவுட் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபர். வேற லெவல்ல சூப்பரா கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது என்ன கேட்கறாருன்னா, இந்த எப்படி சொல்றது, கத்தி படம் மாதிரி ப்ளூ பிரிண்ட், அது கீழே எல்லாம் போய் பார்த்து ப்ளூ பிரிண்ட்லாம் வந்தது. ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு மேட்ச் நீங்க தோத்திருக்கீங்களா? எல்லாமே கரெக்டா தான் பிளான் பண்ணோம், எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கு, எல்லா அனாலிசிஸும் கரெக்டா இருக்கு, ஆனா எப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய தோத்துருக்கும். இது வந்து நான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நான் ஒரு வடிகட்டின முட்டாள். நிறைய தோத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த கரெக்டாக ஓகே இந்த போலர் இங்கே யூஸ் பண்ணும், இதை இப்படி பண்ணும், இந்த கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு, டாஸ் வின் பண்ணி போலிங் பண்ணும் எல்லாம் போட்டுட்டு ஒரு கிளாசிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஜிஎஸ்எல் ஃபர்ஸ்ட் இயர் என்னோட ஹெட் கோச், செகண்ட் இயர் தான் ஜெயிச்சோம் நாங்கள் ஆஸ் அ ஹெட் கோச். 2024 கடைசி மேட்ச் நாங்கள் ஜெயிச்சா ஃபைனல்ஸ் போகிறோம். ஃபைனல்ஸ் வந்தால் அதே ஜெயிச்சிருப்போம். 117 ஆல் அவுட் ஆப்போசிஷன் கயானால, எங்க டீம் கயானால 117 ஆல் அவுட் பங்களாதேஷ் டீம். ஆனால் சுருக்குன்னு போடுற ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த பிச்சு கொஞ்சம் மோசமான பிச்சு தான், பட் 140 அடிக்கலன்னா இது பண்ண முடியாது. எங்க பேட்டிங்ல இப்போ ஷிம்ரன் நெட்மயர், ஷெய் ஹூப்பர், ஆஸ்டன் சேஸ் இவங்கெல்லாம் வச்சுன்னு, ஓகே மோயின் அலி இவங்கெல்லாம் வச்சுன்னு, ஜான்சன் சார்ல்ஸ் பார்த்தா 6 ரன்ல தோத்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு என்னன்னா 3 பேர் ரன் அவுட்டு, இன்னொருத்தர் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர் டிரைவ் அடிக்க போட்டு இன்சைட் எட்ஜ் போல்டு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் இதில் வந்து என்ன சொன்னேன் நான், ஸ்கோர் போர்டை பார்க்காதீங்க. 17 ஓவர் 25 for 5 ஆயிட்டோம். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் இதில் போய் என்ன சொன்னேன், 17 ஓவர் வரைக்கும் எவனும் ஸ்கோர் போர்டே பார்க்காத, ஆடினேரு 3 ஓவர் இருக்கும்போது ஸ்கோர் போர்டு பாரு, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அடிங்க அப்படின்னு. ஆடிட்டே இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இப்போ கீமாப்பால் வந்து டமால்னு ஒரு 6 அடிச்சவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் திருப்பி சுற்றி வந்து டீப் டிக்கெட்டில் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் வில் ஆல்சோ ஆட் ஆன் டு வாட் யூ ஆர் டூயிங், நோ மேட்டர். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ என்ன பண்ணணும்னா, யூ டு பி எ மேன் எனப் டு அக்செப்ட், புட் யுவர் ஹெட் அப் அண்ட் சே ஐ ஃபெயில்ட். இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போறான் பாரு, இவனெல்லாம் வச்சு என்ன பண்றதுன்னு சொன்னா நீ ஒரு கோச்சே கிடையாது, உன் டீமை நீ விட்டு கொடுக்குற. ஐ புட் மை ஹேண்ட் அப் அண்ட் டோல் மை ஓனர் ஐ ஃபெயில்ட். இஃப் யூ வாண்ட் டு கிவ் மீ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் சி வாட் ஐ கேன் டூ அப்படின்ட்டு திரும்பி வந்தேன் ஒழிய. 4 மேட்ச்ல 2 ஜெயிச்சோம். அந்த ஃபார்மேட், அந்த டோர்னமெண்ட் ரொம்ப ஷார்ட்.
அதனால வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா 6 ரன்ல தோத்தோம். 3 ரன் நெட் ரன் ரேட்ல வி couldn't மேக் இட் டு த ஃபைனல். பட் த ஓனர் வாஸ் சோ நைஸ், he said no problem, we'll give you one more chance, god willing next year ஜெயிச்சமே ஒழிய தோல்வியை நான் தோத்துட்டேன், ஐ ஃபெயில்டு அப்படின்னு எப்ப நீ ஒத்துக்குறியோ அப்பதான் முன்னுக்கு வர முடியும். இந்த இன்சிடென்ட்டை முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாட்ஸ் லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் ரிப்பீட் சவுத் ஆப்பிரிக்கா நாங்கள் கொடுத்தோம். ஆஸ்திரேலியாவோட 2014 பிச்சை பார்க்காம திமிரா போலிங் போடு அப்படின்னு கிராம் ஸ்மித் சொன்னது நான் சொன்னதுனால அவர் போலிங் போட்டு ஒரு 280 ரன்ல தோத்தோம். பால் பிச்சு பாலமா உடைஞ்சு அன்பிளேபிள் ஆயிடுச்சு. ஓகே, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். ஒன்னே என்னன்னா, இஃப் ஐ எம் ரைட், நீ எவனா இருந்தாலும் விட மாட்டேன் நான் உன்னை. இஃப் ஐ எம் ரைட் ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் ஆன் வாட் ஐ எம் சேயிங். எங்கிட்டலாம் நீ ஆர்கியூவே பண்ணக்கூடாது. வென் ஐ சே இட் இஸ் கோயிங் டு பி a one-sided மேட்ச் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா, அது ஒன் சைடடா ஆச்சுன்னா நான் சொல்றதை நீ கேளு. பாட்டம் லைன் இந்த மாதிரி நான் தப்பா போய் கிராம் ஸ்மித் போய் அதான் சொன்னேன், என்னால டெஸ்ட் மேட்ச் தோத்து போச்சு, ஏன்னா தயவு செஞ்சு வேலையை விட்டு தூக்கிடுன்ட்டான். யூ ஹவ் டு பி அக்கௌண்டபிள். அதை விட்டுட்டு இவன் சரியா இல்ல அவன் கேட்ச விட்டான், தப்பு பண்ணியா ஒத்துக்கோ. நான் தப்பு பண்ணியிருக்கேன் நிறைய, பட் ஐ லேர்ன் ஃப்ரம் எவ்ரி மிஸ்டேக். when I'm wrong I will accept it. only when I accept it I can move forward and achieve அப்படின்றதுனால எப்பவுமே உங்க ப்ளூ பிரிண்ட், இப்போ நான் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன், இன்ஃபேக்ட்லாம் சொல்றேன், வேர்ல்ட் கப்லாம் பார்த்துட்டீங்க, அப்ப நீங்க ஒரு வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தா டீம் ஜெயிச்சிரும். அப்படி நடக்கவே நடக்காது. நான் வின் ஃபேக்டர்லாம் கொடுக்குறேன், இது பண்றேன், இட் மைட் இன்ஃப்ளூயன்ஸ். பட் இஃப் ஐம் சேயிங் தட் ஐம் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் a world cup team, they will win handsomely, I am a fool. There are a lot of other things that has to happen in the way you do. This is an absolutely brilliant question. அதனால ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் தோல்வியை தழுவறதுக்கான வாய்ப்புகள் மிக ஜாஸ்தி. டாப் கிளாஸ் கொஸ்டின். விக்கி, ப்ளீஸ் கோ ஆன் another thing, another tough question. இல்ல, இதுல இருந்து எனக்குமே நிறைய லேர்னிங் இருக்கு. ஒரு வளர்ந்து வர்ற கோச்சா இப்பதான் நான் நிறைய இதை என்கவுண்டர் பண்றேன். சோ அதனால எப்பவுமே ஒரு கோச்சா, அதான் நான் என்னோட திங்கிங் என்னன்னா, ஒரு டீம் வின் பண்ணுச்சுன்னா அது டீமோட விக்டரி, ஒரு டீம் தோத்து போச்சுன்னா அது கோச் நான் தான் முதல்ல கை தூக்கி இது என்னோட தப்பு, நான் தான் அக்கௌண்டபிளா இருக்கணும்னு சொல்றது, நான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றது கத்துக்கிட்டேன். நான் அது மாதிரி தான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் டைமும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அர்னூக் 17 கேட்டிருக்காரு, ஹாய் பிடாக் அண்ட் விக்கினா, I've wondering for a long time why slower balls from Archer and Rabada are not effective as Bumrah and Ngidi, even though all of them rely on cutters when it comes to slower balls to knuckle balls or back of the hand slower balls. Another thing is Archer and Rabada are on the quicker side when compared to the other two on the slower balls, should be even more disruptive, but it's the other way around. Got this question while seeing today's match. Whenever Jofra Archer bowls slower ball, batsman depositing it in the second stance. Explain me why அப்படின்னு கேட்டிருக்காரு. இது அதாவது வேர்ல்டு கப் ஃபுல்லா இப்படி போடாதன்னு சொல்லினே இருந்தாரு பீடாக். 2 பேரை சொன்னாரு, 2 பேரும் ஆர்ச்சர் அண்ட் ரபாடா தான். பீடாக், நீங்க தாராளமா இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஏன்னா அவனும் ஸ்லோயா டெலிவரி போடுறான், இவனும் ஸ்லோயா டெலிவரி போடுறான். அவன் அடி வாங்குவான்னு நீ சொல்றான், அவன் சொல்ற மாதிரி செகண்ட் ஸ்டாண்டுக்கே போய் விழுது. பட் இவன் மட்டும் விக்கெட் எடுக்கிறானடா, இது ஏதோ விவகாரமா இருக்கும் போல்தேடா அப்படின்றாரு. அவர் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, when the pitches where it is slightly stopping, okay, and then when you are using your leg cutter and the back of the hand slow delivery, both these will have more pace and more bounce than this. Okay, you have to understand the wrist is also coming into the picture, shoulder is also coming to the picture என்றதுனால சில சமயம் என்ன ஆகும், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி போடும்போது எப்படி போடுவாங்க, சீமை இப்படி பிடிச்சிட்டு இப்படி விடுவாங்க. ஸோ சீமோட ரொட்டேஷன்ஸ் இப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சீம்ல பால் லேண்ட் ஆகும் போது என்ன ஆகும், பவுன்ஸ் ஈவனா இருக்கும், பால் கீழே வராது. அதே மாதிரி லெக் கட்டரும் நீங்க இப்படி போகும்போது இப்ப செமி சை ஆங்கிள் ரொட்டேஷன் இப்படி போகும்போது சீம் பிச்சில் அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும், the bounce will be more, it will be much quicker to reach the batsman than what it is here. ஏன்னா பும்ராவும் சரி எங்கடியும் சரி எப்படி யூஸ் பண்றாங்கன்னா 5 ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி இப்படி போடுறாங்க. அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஹிட் தி ஸ்டெம்ஸ் அட் 4 meters லென்த். வேற பால் பயங்கரமா யாரோ ஒருத்தர் போல்ட் ஆனாரு கரெக்டா அந்த நேரம் அப்படியே இப்படி ஆட போயிட்டு தி பிளேட் ஆல் ஓவர் பும்ராக்கு போல்டு. he was beaten by the dip. உங்களுக்கு லெக் கட்டரா இருக்கட்டும், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரியா இருக்கட்டும், டிப்பு
கிடைக்காது. ப்ளீஸ், அந்த டாயின் பிராவோ தான் அந்த ஸ்டார்ட் பண்ணார், அந்த ஸ்பிளிட் ஃபிங்கர் ஸ்லோ ஹெட் டெலிவரி. என்ன பண்ணுவாங்க, இந்த பாமை வச்சு தள்ளுவாங்க. மோர் ப்ரெஷர் would be given to that palm. இப்ப லுங்கி எங்கடி பாருங்க, இஸ் நாட் போலிங் தன், இப்படி போட மாட்டேன்றார் ஆஃப் கட்டரை, இப்படி போடுறாரு ஆஃப் கட்டரை. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெவல்யூஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும் பாம்ல நீங்க ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றதுனால. பும்ரா அந்த ஆஃப் கட்டரை பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே, இப்படி இப்படி கிரிப் பண்ணிட்டு இங்கேந்து வந்து இப்படி தள்ளுவாரு ஜஸ்பிரீத் பும்ராங்கும் போது பாலோட டிப்பு ஜாஸ்தியா இருக்கும், பாலோட பவுன்ஸ் கம்மியா இருக்கும், பால் வில் ரீச் த பேட்ஸ்மேன் slower than others. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, the pace of the ball will be slower than the leg cutter in the back of the hands delivery, the dip will be more. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பவுன்ஸ் வில் பி லெஸ்ன்றதுனால பேட்ஸ்மேன் டிசீவ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காக தான் கெஞ்சின இந்த ககிசோ ரபாதாவையும் ஜோப்ரா ஆர்ச்சரி இப்ப இல்ல, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது முறுக்கு புழியாதீங்கடான்னு. இவர் ரொம்ப நல்லவரா இருப்பார்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்ட்ல போய் விழுதுனாங்க, நிறைய பால் வந்து கண்ணிக்க தெரியல, 10 நிமிஷம் ஆச்சு, அதான் மேட்சே டிலே ஆச்சு உங்களுக்கு. திஸ் இஸ் த ரீசன். இதே உங்களுக்கு வாண்டரஸ், செஞ்சுரியன், பெங்களூர் இந்த மாதிரி பிச்சர்ஸ் வேர் இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அண்ட் ஸ்கிட்டிங்னா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், the bounce will be on the higher side when you bowl back of the hand slow delivery and leg cutter, you have a chances to deceive them. That is the reason you need to understand which conditions which cutters should bowl on what lengths and line. Vicky, please, this is what little I know. If you want to add on, please add on before we can give our final thoughts. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அதுதான், எந்த பிச்சுக்கு எந்த மாதிரி போடணும்னு தெரியணும். சப்போஸ் வழுக்கின்னு வர பிச்சுக்குன்னு டிக்கின் பண்ணாதான் பால் நிக்கும், ஸ்லோவா இருக்கிற பிச்சுக்கு ஃபுல்லரா போட்டாதான் பெட்டரா இருக்கும். அண்ட் நல்ல பிளாஸ்டிக் ட்ராக்குக்கு ஸ்பீடு கொடுக்காம எவ்வளவுக்குள்ள இப்படி போட பாக்குறோமோ அப்பத்துல இருந்து பால் டிப் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி மேல போய் கீழே வரும், பால் டிப் ஆகும். ஸோ அதனால டெஃபினட்டா அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல் போலர்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் பிக் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு, 2 பியூட்டிஃபுல் கொஸ்டின்ஸ் இந்த செக்மெண்ட்ல. திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், we are at 142K. we would definitely like to inch towards 150 before, எனக்கு தெரிஞ்சு before the IPL season starts 26th முன்னாடி we would like to see all our subscribers helping us to reach 150K. subscribe பண்ணிட்டு questions அனுப்புங்க. கொஸ்டின்ஸ் அனுப்புனா கண்டிப்பா நாங்க வந்து இப்ப நிறைய பிக் சீசன், ஐபிஎல் சீசன், ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் 50 100 120 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ண போறோம். ப்ரிவியூ ரிவ்யூ அது இது எல்லாம் போட்டு, ஸோ அதெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. உங்க கொஸ்டின்ஸ் நிறைய பேர் அனுப்புறீங்க, கொஸ்டின்ஸ் ஏன் எடுக்கலன்னு சொல்லி. சப்போஸ் உங்க கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாள் அனுப்பிக்க இல்லைன்னா என்னோட டிஎம்கோ, பீடாக்கோட டிஎம்கோ, இல்ல அதே மாதிரி பீடாக் ஸ்பீக்ஸ்ன்ற சேனல் அந்த டிஎம்கோ எதுக்கு வேணா அனுப்புங்க. அதுல நல்ல கொஸ்டின் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா எடுத்து போஸ்ட் பண்றோம். ஸோ நோ ப்ராப்ளம். சூப்பரா இந்த செக்மெண்ட்டை முடிச்சு வச்சீங்க பீடாக். ஒரு அதாவது பல்டன் பங்காளிஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஒரு ப்ரீவியூக்கு வந்து இந்த ஒரு டீமுக்கு வாட் ஆர் யுவர் க்ளோசிங் தாட்ஸ்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க இந்த டோர்னமெண்ட்ல என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்கன்னு? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா I'll be very disappointed if with the team what they got, what the good work they did in trade and auctions, if they don't get to playoffs. I don't think even in my wildest imagination they are going to miss out on playoffs. கண்டிப்பா அவங்க பிளேஆஃப்ஸ்க்கு வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்றது என்ன இருக்கு, அவர் சொல்ற பக்கத்துல இருக்கிற சொல்றதுதான் நடக்குது, அப்படிதான் நடந்திருக்கு வேர்ல்ட் கப்ல. அதுவும் என்ன சொன்னாரு, அவரும் சொல்லிட்டாரு, என்ன பிடாக் இந்த டீம் போல என்ன எந்த டீம் போகுன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டா தப்பிச்சுப்பேன் விக்கின்னு சொல்லிட்டாருன்றதுனால ஐ ஹாவ் அப்சல்யூட். சொல்லுங்க விக்கி, சொல்லுங்க. பீடா, நீங்க வந்து சூதுகவும் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல லாஸ்ட்ல வந்து ரூமை இருட்டாக்கிட்டு கம்பி கட்டைய வச்சு அடிப்பாங்க. அது யார் மேல படுது எங்க படுதுலாம் தெரியாது. ஐபிஎல் அந்த மாதிரி தான் பீடா. நம்ம என்ன ப்ரிடிக்ஷனும் கொடுக்க முடியாது. நானும் ப்ரிடிக்ஷன்ல குவைட்டா இருக்க போறேன். ஐபிஎல்ல விட்டு கட்டையை விட்டு சுத்தினாங்கன்னா யார் மேல வேணா படும். அதனால நான் ப்ரிடிக்ஷன் கார்டு, ப்ரிடிக்ஷன் பண்றாரு கரெக்டாலாம் பண்றாருலாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, கமெண்ட்ஸ்ல வச்சு செஞ்சிருவாங்க. ப்ளீஸ் கண்டினியூ பீடா. சாரி. ஸோ அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். பட் அட் த சேம் டைம் நான் ஒண்ணு சொல்லுவேன், I'm a very confident man. If I go wrong, I'll put my hand up and say I'm going to get it wrong அப்படின்னு. இப்போ T20 வேர்ல்ட் கப்ல 4 டீம் ப்ரெடிக்ட் பண்ணேன், அவரும் ப்ரெடிக்ட் பண்ணாரு. இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல ஒரு டீம் குவாலிஃபை ஆகல. ஸோ ஐம் ராங். தட்ஸ் பாட்டம் லைன். நான் சொன்ன பாகிஸ்தான் வருவாங்கன்னு சொன்ன நியூசிலாந்து பதில் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஐ காட் இட் ராங். ஐ ஹவ் டு டேக் இட் ஆன் மை சின். அதனால இப்போ மும்பை இந்தியன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஐ திங்க் தட் தே வில் டூ தேர் ஸ்ட்ராட்டஜி வெல், தே டூ தேர் பிளேயிங் காம்பினேஷன் ரைட், வில் யூஸ் தேர் இம்பாக்ட்ஸ் அப் ரைட். விக்கி ஹஸ் ஆல்சோ கிவன் அ வண்டர்ஃபுல் சஜஷன் ஃபார் ஆல்டர்னேட் பிளேயிங் லெவன். அதெல்லாம் பண்ணி இது பண்ணா தேர் இஸ் அ சான்ஸ். நாங்கள் சொல்ற
சொல்றதும் தப்பா போலாம், பட் ஐ வில் ஃபர்ம்லி புட் மை மணி ஆன் மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ப்ரிவ்யூ யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க கேளுதுற எங்கே குரு ஈசலானு நமதே. அதனால அடுத்தது இட் இஸ் கோயிங் டு பி தி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், தென் ஃபாலோடு பை ஆரம்பிக்கலாங்களா? ஸோ த நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி Royal Challengers Bangalore with your very own Blast Vignesh. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.